எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு கதைக்க போற பார்ட் வந்து நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட டிசைனர் ரெஸ்பான்சிவ் சிங்கிள் ப்ராடக்ட் வியூ பேஜ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கிற பார்ட் தான் பார்க்க போகிறோம். HTML, CSS, JavaScript அண்ட் Bootstrap யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட் வியூ பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். நான் இப்போ ஃபர்ஸ்ட்டாக காட்டுறேன் நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட் வியூ பேஜ் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பார்ட் தான் நம்ம இன்னைக்கு கதைக்க போகிறோம். அதனால இந்த பார்ட் ஃபர்ஸ்ட்டாக காட்டுறேன். ஓகே, இதான் நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட் வியூ பேஜ். நான் இப்போதைக்கு இப்படி தான் எட் பண்ணியிருக்கிறேன் டிசைன். இதில் நம்மளோட இமேஜஸ் 3 இமேஜஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் நம்மளோட எக்ஸாம்பிள் தான் இப்போ இப்படி கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இதில் ஆப்பிள் iPhone 12 கொடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்மளோட ப்ரைஸ் கொடுத்து வச்சுருக்கிறோம். இதில் வாரண்டி ஆட் பண்ணி வச்சுருக்கோம். 6 month வாரண்டி உண்டு. இதில் நம்ம ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோண்டு அது 1 month ரிட்டர்ன்ஸில் பாலிசி வந்து கொடுத்துருக்கு. இதில் இன்ஸ்டாக்கு 10 items அவைலபிள் கொடுத்துருக்கு சும்மா. ஸோ இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் சேலோட நேம் தான் நம்ம இதில் சோல்ட் 100 items கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட், அதாவது இதில் 105 இருக்குது. அதாவது என்ன ப்ராடக்ட் அதாவது கஸ்டமர் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்களோ அதில் 105% நமக்கு வரும். அப்படிதான் இதில் 5 பார்ட்ஸ் தான் இதில் இருக்குது. இதில் குவான்டிட்டி பார்ட், ரெண்டாக குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 பட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். பை நவ் பட்டன்ஸ், ஆட் டு பட்டன்ஸ் அப்படி. அண்ட் இதில் ரிலேட்டட் ஐட்டம் கார்ட், அதாவது ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது, ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. பிராண்ட் வந்து ஆப்பிள்னு காட்டுது. முதல் வந்து iPhone 12 டிஸ்கிரிப்ஷன். இது வந்து ஃபீட்பேக், அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அது எப்படிப்பட்ட ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட் இல்லாட்டி சரியில்லாத ப்ராடக்ட் வந்து சும்மா ஒரு ஃபீட்பேக் வந்து இப்படி வச்சுருக்கோம். டேட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது நம்மளோட ஃபுட் ஏரியா. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம இந்த நம்மளோட கதைக்க போகிற நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட் view.php பார்ட். ஸோ நம்ம பார்ப்போம் நம்ம இந்த சிங்கிள் ப்ராடக்ட்.php பார்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படி. ஓகே, இதான் நம்மளோட சிங்கிள் ப்ராடக்ட்.php ஃபைல். நான் இதில் இன்க்ளூட் பண்ணி வச்ச நம்மளோட home.php
இப்படி home.phpக்கு போற மாதிரி தான் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து நம்மளோட இது ஆப்பிள் ஐஃபோன் 12 தான் கொடுத்து வச்சிருந்தேன். அந்த பாட்டு அது ஸ்டாண்டு தான் கொடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்மளோட ப்ரைஸ் ஏரியா தான் இது. இது நம்மளோட வாரண்டி ரிட்டர்ன் பாலிசி இன் ஸ்டாக் அந்த பார்ட் இது. இதுல வந்து சேலரோட நேம், இது வந்து பிஎஸ்என்எல் அப்படி சொல்லி தந்த அந்த நோட்டுக்கு 5 வீதம் பார்ட் தான் இது. அடுத்தது நம்மளோட குவான்டிட்டி, another buy now button, add to cart button. இதுல related item part, இது வந்து நம்மளோட கார்டோட டைட்டில், இது வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் பார்ட். இதுல வந்து ஃபீட்பேக், அதாவது நம்மளோட அதையும் நான் சொல்லி தந்தேன் ஃபீட்பேக் பார்ட். இது வந்து பிராண்ட், ஆப்பிள், மாடல், ஐஃபோன் 12, ஆப்பிள், ஐஃபோன் கொண்டு இந்த விஷயம். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அடுத்து நம்மளோட ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமரோட இருக்கு. இதுல சும்மா எக்ஸாம்பிள் கட் பண்ணிருக்கேன். இந்த சான் செய்யறாங்கிற கஸ்டமர் கொடுத்த ஃபீட்பேக் அவர் வாங்குற ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா இல்லை குட் ப்ராடக்டா அப்படி கேட்டுக்காண்டி இதில் அவர் குட் ப்ராடக்ட் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கு. இந்த விஷயம்தான் இது. சும்மா நான் எக்ஸாம்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்மளோட ரெஸ்பான்சிவ்ங்கிற ப்ராடக்ட் பேஜோட ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க டிசைன் பார்ட். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில்